Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பின நபரோட போட்டோ அல்லது அவங்களோட ஏதாவது ஒரு பொருள் இருந்தா கூட போதுமானதா இருக்கும். ரொம்ப வேகமா அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத நல்லதுக்கு பயன்படுத்தி பாருங்க. நீங்க ஆசைப்பட்ட நபரோட வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஒரு விஷயம் சொல்றேனே. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி. அதை நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது நீங்க சமையலுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு உயிரை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை நீங்க எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி படைத்ததான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஒரே விஷயம் தான், நீங்க கேட்கிற விஷயத்துல முதல்ல தெளிவு உங்களுக்கு வேணும். நீங்க என்ன கேட்க போறீங்க, அது எப்படி கேட்க போறீங்க அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். நீங்க கேட்ட விஷயத்த நீங்க நம்பக்கூடியதா இருக்கணும். இது ரெண்டு மட்டும் இருந்தா போதுமானதா உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தரை ரொம்ப லவ் பண்றீங்க, அந்த நபர் இப்போ உங்ககிட்ட பேசுறது இல்ல, உங்களோட எந்த கான்டாக்டுமே இல்லாம இருக்கிறாங்க, டோட்டலா உங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட லைஃப்பில் வேற யாரும் இல்லை, எந்த ஒரு பையனோ எந்த ஒரு பொண்ணோ யாருமே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தினா அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடைப்பாங்க, கிடைக்கவும் மாட்டாங்க. முதல்ல கிடைப்பாங்கங்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன், கிடைக்க மாட்டாங்கங்கிறதுக்கான காரணமும் சொல்கிறேன். கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய காரணத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் லைஃப் இதில் என்ன ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல கிடைப்பாங்கிறது சொல்லிடுறேன். கிடைப்பாங்க. எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணணும். எனக்கு அவங்க கிடைப்பாங்க, அவங்க எனக்கு கிடைச்சே தீருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். எக்காரணத்து கொண்டும் அதில் சந்தேகம் இருக்கவே கூடாது. என்ன மாதிரியான சந்தேகம்? எனக்கெல்லாம் கிடைப்பாங்களா அப்படின்ற நினைக்கிறதோ இல்லை உங்களுக்கு நடந்த அந்த நெகட்டிவான சம்பவங்கள், ஏன்னா உங்களை விட்டு வெறுத்து போயிருக்காங்க, கோவப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த கோவத்தையே நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். அந்த நெகட்டிவோட நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அடுத்தது கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பொருளுக்காக பண்ணுறீங்க, பணத்துக்காக பண்ணுறீங்க, ஒரு காருக்காக பண்ணுறீங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கிடைக்கும். ஏன்னா அது எதுக்குமே உயிர் கிடையாது, உணர்வுகளும் கிடையாது. பட் நீங்க ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக பண்றீங்க, அந்த பர்சனுக்கு பாத்தீங்கன்னா உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு. நீங்க அவரு வேணும், அவங்க வேணும் அப்படின்னு நீங்க பண்றீங்க, அவங்க எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ என்னாங்கோ, நீங்கள் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நினைக்கும். ஆனால் அவங்க எனக்கு வேண்டாம் 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 நினைக்கும் போது பிரபஞ்சம் கொடுக்க வேண்டாம் நினைக்கும். இதில் பிரபஞ்சம் யார் சொல்கிறதா நடக்கும்? நீங்கள் நினைக்கிறது நடக்கும்போது அவங்க நினைக்கிறதும் நடக்க தானே செய்யும். ஸோ இங்கே பிரபஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நடக்குமே. இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஒருத்தவங்க வெறுத்துட்டாங்க, நீ வேண்டான்ட்டு போயிட்டாங்கன்னா 24 ஹவர்ஸுமே அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை நினச்சிட்டே இருக்க மாட்டாங்க, உங்களை வெறுத்துட்டே இருக்க மாட்டாங்க. பட் சேம் டைம் நீங்கள் அப்படி இல்லை. உங்களை ஒருத்தவங்க வேண்டான்ட்டாங்கன்னா நீங்கள் 24 ஹவர்ஸுமே அவங்கள தான் நினைப்பீங்க. அவங்கள நினைக்கக்கூடிய நீங்கள் அவங்க வேணும், எனக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நினைச்சிங்கன்னா மட்டும் போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க உங்களை தேடி வருவாங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த முறை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் முதல்ல அந்த கான்டாக்ட் இருக்கணும். அதாவது உங்கள் மேலே கோவப்பட்டு என்னதான் இருந்தாலும் போனாலுமே அவங்களுக்கு உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும், உங்களை அவங்க விரும்பி இருக்கணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களை வேணான்ட்டு போயிருக்கலாம், பட் அவங்க லைஃப்பில் வேற யாரும் இருக்கவும் கூடாது. அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகுமே. அதே போல் இது இன்ஸ்டன்ட் மெத்தட் கிடையாது. இன்ஸ்டன்ட் மெத்தட்னா வருவாங்க திருப்பி போயிடுவாங்க. இது இன்ஸ்டன்ட் மெத்தட்லாம் பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அவங்க ஏன் உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க போனக்கான காரணம் தெரிஞ்சு நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த தவறுகளை எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த தவறுகள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணி இப்போ அவங்க எப்படி இருந்தா உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தா அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் இருந்து இதை பண்ணும்போது மட்டும்தான் லைஃப் லாங் அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்களே. ஸோ உங்கள் சைடு உள்ளதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவங்களோடது அவங்க இப்போ எப்படி பார்க்குறக்கு இருப்பாங்களோ அந்த ஃபோட்டோ. என்கிட்ட ஃபோட்டோ இல்லைன்னா அவங்களோட பொருள் ஏதாவது இருந்தால் போதும். அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கும்போது அவங்களோடது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அந்த பொருளை நீங்கள் தொடும்போதே அவங்களுடையது, அவங்க சம்மந்தமானது அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பொருள் ஏதாவது அதோட தேரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து 2 ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நூலால் கட்டிடுங்க. இல்லைங்க எனக்கு ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பொருள், அதோட உங்கள் ஒரு பொருள் எடுத்து ஒன்றா சேர்த்து கட்டி வச்சுருங்க.
ஸோ அதுல இருந்து உங்களுதும் இருக்கணும், அவங்களுது இருக்கணும். அடுத்தது உங்களோட ஒரு சின்ன ஒரு சொட்டு பிளட் அதில் கலந்துருங்க. போட்டோனாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு சொட்டு பிளட்டை கலந்துட்டு நீங்க வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்களை மூடிக்கிட்டு நீங்க வந்து மனக்கண்ணில் அவங்க உருவத்தை கொண்டு வரணும். மனக்கண்ணில் அந்த உருவத்தை கொண்டு வந்துட்டு அந்த திங்ஸை கையில வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு அவங்களையே நினைக்க ஆரம்பிங்க. அவங்க உருவம் கிளீன் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வந்து நேரடியா பேசுற மாதிரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நார்மலா நேரடியா பேசுற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விஷுவல் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் சிரிச்சு பேசுற மாதிரி, நீங்கள் 2 பேரும் லைக்காக நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசுகிற மாதிரி நினைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நல்லா க்ளோஸாக பேசுகிற மாதிரி, நீங்கள் 2 திருப்பியும் ரீபேட்ச் ஆகி 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் பேசுகிற மாதிரி விஷுவல் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி விஷுவல் வரலைங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் சம்பவங்களாக இருக்கும் இல்லையா, அந்த சம்பவத்தை இதோட, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மூலம் நீங்கள் மீட் பண்ணும்போது எப்படி பேசியிருப்பீங்களோ அதை நினைங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஓரளவுக்கு பில்ட் ஆகிறப்ப எப்படி பேசியிருப்பீங்களோ அதை நினைங்க. அதன் பிறகு நீங்கள் க்ளோஸாக இருக்கிறப்ப எப்படி இருப்பீங்களோ அதை நினைங்க. இந்த 3ஐயுமே அப்படியே கண்டினியூவாக நினைங்க. இதை அப்படியே நினைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் பக்கம் ஆகணும். அப்படியே 1 ஹவருக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளோட உங்கள் கூட அப்படியே அந்த பொருள் வந்து உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்டு அந்த தாட்டோடய படுத்துருங்க. நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு அந்த தாட்ஸோட தான் இருக்கணும். நீங்கள் இதை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு கனவில் இது பற்றி இம்பேக்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணுமே, 4:30 to 5:30 மணிக்குள்ளார எந்திரிச்சு திருப்பியும் அந்த ஃபோட்டோவோ அந்த திங்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு திருப்பியும் நீங்கள் நைட்டு என்ன விஷுவல் பண்ணீங்களோ டிக்டோவாக அதை 1% கூட மாற்றாமல் திருப்பியும் அதை அப்படியே பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் இந்த எண்ணத்தோடு இருக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில் எந்திரிச்சோட 1 ஹவர். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணோடனே தூங்கிடும். மொபைல் இந்த மாதிரி வேறு எதுவுமே மைண்ட் டைவர்ட் போகவே கூடாது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கனவில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வராட்டி நீங்கள் சரியாக பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபீலோட பண்ணுங்கள். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காது. நம்ம என்ன உணர்வுகள் கொடுக்குறோமோ அந்த உணர்வுகளுக்கு தான் மதிப்பு கொடுக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நபர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வலி வேதனையில் இருக்கிறீங்களோ அதை உணர்வுகளாக நீங்கள் கொண்டு வந்து அவங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வுகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. இப்போ அவங்க வரவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட்டு போனதுக்கான காரணம் என்ன, தப்பண்ணி நீங்கள் உங்களை விட்டு போயிருக்காங்களோ அதே தப்பு அகைன் பண்ணாமல் உங்கள் கூட இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களோட இருப்பாங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், அதாவது அந்த பர்டிகுலர் பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவோ இல்லை அந்த திங்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய தண்ணீரில் போட்டுருங்க. கண்டிப்பாக ஓடக்கூடிய தண்ணீரில் தான் போடணும். அதை மறக்காதீங்க. நிற்கிற தண்ணி, குட்டை இந்த மாதிரி எதுலேயுமே போடாதீங்க. கடலில் கூட நீங்கள் போடலாம், தப்பே இல்லை. ஓடக்கூடிய தண்ணியில் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது நிலைக்கவே ஆரம்பிக்கும். அதனால தான் ஓடக்கூடிய தண்ணீரில் போடுங்க. அப்படி போட்டால் தான் அது முழுமை பெற ஆரம்பிக்கும். அவங்க உங்கள் லைஃப்பில் வந்த உடனே இதை பண்ணிடுங்க. அது வரைக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, உடனே ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பிகாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டைம் எடுக்க தான் அவங்க வரவங்க நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஸோ நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காத்திருந்து பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம உடனடியாக ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அது நம்மளை விட்டு ரொம்ப வேகமாக வந்த மாதிரியே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அனுபவத்திலே இது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.